வணக்கம் மக்களே. மக்களே, இன்னும் எனக்கு கோல்டு சரியாகாத காரணத்தினால வாய்ஸ் கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும். அதனால் அட்ஜஸ்ட் பண்ணி வீடியோ பாருங்கள். வீடியோ யாரும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க, ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு டாபிக். என்ன அப்படின்னா, நம்மளோட டாக் ஹேட்டர்ஸ், அதாவது நாய் வெறுப்பாளர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்காக மட்டுமே இந்த வீடியோ முழுக்க முழுக்க அப்லோட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த ஒரு வாரமாக வைரலாக போய்கிட்டு இருக்க ஒரு நியூஸ் என்ன அப்படின்னா, விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் 2 குழந்தைகளை ரேப் பண்ண கேஸ் போயிட்டுருக்கு. இதில் உங்களில் நிறையா பேருக்கு இது தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். தெரியலைன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, இப்போ தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அந்த 2 குழந்தைங்க பார்த்தீங்க அப்படின்னா 15 பேர் கொண்ட மனித மிருகங்களால் 2 வருடமாக ரேப் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? 2017 2019 வரைக்கும் 2 வருடமாக 15 மனித மிருகங்கள் சேர்ந்து அந்த 7 வயது குழந்தையையும் 9 வயது குழந்தையையும் பாலியல் துன்புறுத்தல் செஞ்சுருக்காங்க. ஸோ இதனால் என்ன ஆயிருக்கு அப்படின்னா, அந்த குழந்தைங்க ரொம்பவே உடல் ரீதியாகவும் சரி, மன ரீதியாகவும் சரி ரொம்பவே பாதிக்கப்பட்டு ஸ்டடீஸ்லேயும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாமல், ஹெல்த் இஷ்யூ நிறையா அவங்க ரொம்ப ஒரு டவுன் நிலமையில் இருந்திருக்காங்க. இதனால் என்னாச்சு அப்படின்னா, அவங்க ஸ்கூல்லேருந்து கம்ப்ளைண்ட் அவங்க தாயார் கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் பார்த்தப்போ தான் தெரிஞ்சிருக்கு, அந்த 2 குழந்தைகளும் இந்த மாதிரி பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகியிருக்காங்க அப்படின்னு. ஸோ ஃபைனலி கம்ப்ளைண்ட் பண்ணி என்ன அப்படின்னு பார்த்தப்போ தான் தெரிஞ்சிருக்கு, அந்த 15 பேருமே வெளிநபர்களோ அடுத்த நபர்களோ இல்லை, அவங்களோட உறவினர்கள் மட்டும்தான். தாத்தா, மாமா, சித்தப்பா, பெரியப்பா, இந்த மாதிரி அவங்களோட நெருங்கிய உறவு தான் இந்த விஷயத்த செஞ்சுருக்காங்க. இதனால் என்ன ஆயிருச்சுன்னா, அந்த 7 வயது குழந்தை உடல்நல பாதிக்கப்பட்டு இறந்தே போயிட்டாங்க. இப்போ அந்த 9 வயது குழந்தை மட்டும்தான் இருக்காங்க. சரிங்களா? இப்போ இது எதுக்கு நான் சம்மந்தம் இல்லாமல் சொல்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். ஆனால் நிச்சயமாக இல்லை, நான் சம்மந்தத்தோடு தான் சொல்கிறேன். என்னென்னா, இப்போ இந்த விஷயம் கடந்த ஒரு வாரமாக ரொம்பவே வைரலாக போயிட்டுருக்குங்க. ஸோ இந்த விஷயத்தில் நடந்த அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னா, அந்த 15 மிருகங்களுக்கும் 20 வருட கடுங்காவல் தண்டனையும் 37,000 ரூபாய் அபதாரமும் கவர்மெண்ட்டில் கோர்ட்டில் விதிச்சிருக்காங்க. சரிங்களா? இப்போ நான் எதுக்கு இந்த வீடியோ சொல்ல வந்தேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட் நடந்துகிட்ருக்கு. ஸோ நானும் ஒரு வாரமாக வெயிட் பண்ணி பார்த்துட்ருக்கேன், யாராவது ஒரு நல்லுள்ளம் கொண்ட ஒரு நபர் இந்த மாதிரி ஒரு வீடியோ எனக்கு ஷேர் பண்ணுவாங்க, ஃபார்வர்ட் பண்ணுவாங்க, அல்லது கால் பண்ணி ஏதாவது சொல்லுவாங்கன்னு பார்த்தேங்க. எதுவுமே இல்லை. ஆனால் ஒரு வாயில்லாத ஒரு 5 அறிவு கொண்ட ஒரு நாய் ஒருத்தங்களை கடிச்சிருச்சு, ஒருத்தங்களை விரட்டுது, ஒரு குழந்தைய கடிச்சிருச்சுன்னா, அந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கு, ஷேர் பண்ணுறதுக்கு, எம்மளை கஷ்டப்படுத்தி பேசுகிறதுக்கு என்னமோ லட்சம் பேர் இருக்காங்கங்க. கேட்டால் அதுக்கு ஒரு காரணம் என்ன சொல்லிடுவாங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு குழந்தைய வச்சுருக்கீங்க, ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு நல்ல எண்ணத்தில் நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. சரி, ரொம்ப சந்தோஷங்க. நீங்கள் உண்மையிலே உங்களோட அந்த நல்ல எண்ணத்தை நினச்சி நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஆனால் இந்த நல்ல எண்ணம் ஏங்க இந்த மாதிரி விஷயத்தில் இல்லை? இதே பெண் குழந்தைய தாங்க நானும் வச்சுருக்கேன். நீங்கள் அவ்வளோ ஒரு நல்ல உள்ளம் கொண்ட நண்பர்களாக இருந்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்கணும்னா, இந்த மாதிரி ஒரு நியூஸை அனுப்பி, இந்த பாருங்கள், இந்த மாதிரி நடந்துகிட்ருக்கு, நீங்கள் ஒரு பெண் குழந்தைய வச்சுருக்கீங்க, ஸோ குடும்ப உறுப்பினர் யாராக இருந்தாலும், அந்நிய நபர்கள் யாராக இருந்தாலும் குழந்தைகளை தனியாக விட்டுட்டு போகாதீங்க, இந்த மாதிரி சேஃபாக வச்சுக்கோங்க அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கலாமே. ஆனால் மனவேதனையான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த மாதிரி எந்த கால்ஸும் எனக்கு வரலைங்க. ஸோ அப்போ நம்ம சொசைட்டி எங்கே போயிட்டுருக்குன்னா, உங்களோட கோவம், ஆதங்கம் எல்லாமே வாயில்லாத அந்த 5 அறிவு ஜீவனுங்க கிட்ட மட்டும்தான் உங்களால் காட்ட முடியும் போல். உங்களோட பவரை யூஸ் பண்ணி அந்த ஷேர் பண்ணுற ஆப்ஷன், அதுக்கப்புறம் ஃபார்வர்ட் பண்ணுற ஆப்ஷனை யூஸ் பண்ணி இந்த அவங்களோட 20 வருஷ தண்டனையை, தூக்கு தண்டனையை வாங்கி கொடுத்துருக்கலாம் இல்லைங்க? முடியாது. ஏன்னா அவங்களும் சக மனிதர். அப்போ உங்கள் பிரச்சனை என்னென்னா உங்ககிட்ட தான் இருக்குது. உங்களோட இருக்கிற ஒரு சக மனிதர் என்ன தப்பு பண்ணலாம், ஒரு குழந்தைய நாசம் பண்ணி கொண்டாலும் அந்த நியூஸை நீங்கள் பரப்ப மாட்டீங்க. அதுவே ஒரு 5 அறிவு ஜீவன் அதோட சுயநினைவு இல்லாமல் ஒரு விஷயம், ஒரு குழந்தைய கடிச்சிருச்சோ இல்லை யாராவது ஒருத்தரை கடிச்சிருச்சோ, அந்த நியூஸை நீங்கள் அவ்வளோ மோசமாக அவ்வளோ ஃபார்வர்ட் பண்ணி எவ்வளோ கண்டென்ட் அது கொடுக்க முடியுமோ கொடுத்து எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க. அப்போது இதில் மிருகம் யாருன்னு தாங்க தெரியல. அந்த மாதிரி குழந்தைங்களை ரேப் பண்ணி கொண்ட அவங்க மிருகமா, இல்லை அந்த 5 அறிவை வச்சுட்டு என்ன பண்ணணுங்கிற அந்த திறன் இல்லாமல் கடிக்கிற அந்த நாய்கள் மிருகமா, இல்லை அதையும் புரிஞ்சுக்காமல் அதை இவ்வளோ ஒரு வக்ரமாக ஷேர் பண்ணி தேவையில்லாத நெகட்டிவ் நியூஸை க்ரியேட் பண்ணுற நீங்கள் மிருகமா அப்படிங்கிறது தாங்க தெரியல. தயவு செஞ்சு நல்ல விஷயத்த பரப்புங்க.
தேவையில்லாத விஷயத்தை அவாய்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் செய்கிற ஒரு சின்ன ஷேர், ஒரு சின்ன ஃபார்வர்ட் நிறையா பேருக்கு போய் சேரும். அது வந்து தவறான முறையிலையும் போய் சேரும், நல்ல முறையிலையும் போய் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தயவு செஞ்சு எது பண்ணாலும் யோசித்து பண்ணுங்கள். முன்ன பின்ன யோசிக்காமல் உங்களோட கோபத்தை எல்லாம் வாயில்லாத ஜீவன்கள் மேலே திணிக்காதுங்க. தயவு செஞ்சு மனிதாபிமானத்தோடு நடந்து கொள்ளுங்கள். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.